ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வரலாற்றிலிருந்து நிலவி வரும் நட்புறவு மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் மேலும் வலுவடைந்துள்ளதாக அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் வைத்திய விஞ்ஞானம் சத்திர சிகிச்சை வைத்திய விஞ்ஞான பட்டத்திற்கு இலங்கை வைத்திய சபையின் அனுமதி. சபரகும பல்கலைக்கழகத்தில் சுகாதார விஞ்ஞான பீடத்தை அமைக்க நடவடிக்கை. இம்முறை அரச வெசாக் வைபவம் மொனராகலையில். மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்தின் காரணமாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை 1000 வீடுகளை நிர்மாணிக்க நடவடிக்கை. ஈராக்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன் செயல்களை அடுத்து ராணுவ உயர்விடத்தில் திடீர் மாற்றம். இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபட்டு தெய்வ ஆசியை பெற்றுக் கொண்டார். இன்று காலை தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அஸ்கரி பீட மகாநாயக்கர் சங்கைக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரஹித தேரரை சந்தித்தார். மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து பீட மகாநாயக்கர் சங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து நல்லாசி பெற்றுக் கொண்டார். 24 வகையான மூலிகை மரங்களால் செய்யப்பட்ட விசேட 2 முக்காலிகள் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய விகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. தலதா மாளிகை வளவில் கற்கள் இடப்பட்டு செப்பனிடப்பட்ட ஒழுங்கையையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். அபிவிருத்தி லொத்தர் சபை இதற்கு 40 லட்சம் ரூபாவை செலவிட்டது. இறைச்சிக்காக வெட்டப்படவிருந்த 11 பசுக்கள் வெசாக் வாரத்தை முன்னிட்டு விடுவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வைபவம் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. கண்டி ஸ்ரீ புஷ்பதான சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ, பாராளுமன்ற அங்கத்தவர் லோஹான் ரத்வத்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வரலாற்றில் இருந்து நிலவி வரும் நட்புறவு மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் மேலும் வலுவடைந்துள்ளதாக அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் ஒத்துழைப்புகள் இந்த நட்புறவை மேலும் வலுவூட்டியுள்ளன. இந்திய வீடமைப்பு திட்டத்தை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பிப்பது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டபோது அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு ஏறாவூர் பத்தி பிரதேச செயலாளர் பிரிவில் மங்களகம, பெரிய புல்லுமலை ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்காக இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் 50,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இவற்றில் 4,000 வீடுகள் கிழக்கு மாகாணத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரே ஒரு சிங்கள கிராமமான மங்களகம மற்றும் ரூக்கம் முஸ்லிம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் இதன் மூலம் புதிய வீடுகள் கிடைக்க உள்ளன. பயனாளிகளுக்கு 5,50,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. A great pleasure to welcome of Parliament, Honourable Minister, launching housing project. 3.5 வருட கால ராஜதந்திர சேவையை பூர்த்தி செய்து இலங்கையிலிருந்து செல்ல உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அசோகே காந்த் கலந்து கொண்ட இறுதி உத்தியோகபூர்வ வைபவம் இதுவாகும். திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் வாழும் 3 கிராமங்களை தெரிவு செய்ய முடிந்தமை இனங்களுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் என்றும் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். அமைச்சர் பஷீர் ஷேக் தாவூத், பிரதி அமைச்சர்களான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, விநாயகமூர்த்தி முரளிதரன், மாகாண ஆளுநர் மொஹான் விஜய் விக்ரம, முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலக்கம் 16 சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் வைத்திய விஞ்ஞானம் சத்திர சிகிச்சை வைத்திய விஞ்ஞான பட்டத்துக்காக இலங்கை வைத்திய சபையின் அனுமதி கிடைத்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன.
இங்கு வைத்திய விஞ்ஞான பட்டத்தை பெறும் முதலாவது குழு அடுத்த வருடம் வெளியேறவுள்ளது. இந்த பட்டதாரிகளுக்கு இலங்கையில் வைத்திய தொழிலில் ஈடுபடக்கூடிய வகையில் பதிவு செய்யும் அதிகாரம் இலங்கை வைத்திய சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையாகும். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் ஆதார வைத்தியசாலை நிர்மாணிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. சப்ரஹமுவா பல்கலைக்கழகத்தில் சுகாதார விஞ்ஞான பீடத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரத்னபுரி புதிய நகரசபைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பு இதற்கென வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான யோசனையை ஜனாதிபதி சமர்ப்பித்தார். 58 கோடி அமெரிக்க டாலர்களை இவ்வாண்டில் இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு வழங்குவதற்கு சீன அபிவிருத்தி வங்கி முன்வந்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான பிரேரணையை ஜனாதிபதி சமர்ப்பித்தார். பல வீதிகளை புனரமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு புத்தளம் வீதியில் பாலியகொடையிலிருந்து ஜாயல வரையிலான பகுதியும், கொழும்பு காலி வீதியில் மலிபன் சந்தையிலிருந்து பாணந்துறை நல்லுருவ வரையிலான பகுதியும் புனரமைக்கப்பட உள்ளது. இதற்கான யோசனையும் ஜனாதிபதி சமர்ப்பித்தார். அடுத்த வருட பாடசாலை சீருடைக்கு தேவையான புடவைகளில் 80% தேசிய உற்பத்தி மூலம் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எஞ்சிய தொகையை மூலப்பொருட்களாக இறக்குமதி செய்து தேசிய கைத்தொழிற்சாலைகள் மூலம் தயாரிக்கப்பட உள்ளன. இதற்கான யோசனையை சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க தலைமையிலான குழு சமர்ப்பித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டில் ஊடக மற்றும் பிரச்சார உபகுழுவின் செயற்பாடுகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மாநாட்டின் உத்தியோகபூர்வ இலட்சணையையும் இணையதளத்தையும் அறிமுகப்படுத்துவது, 1200 ஊடகவியலாளர்களுக்கு வசதிகளை கொண்ட உத்தியோகபூர்வ மத்திய நிலையத்தை அமைப்பது மற்றும் நாடு தொடர்பான மேம்பாட்டை முன்னிலைப்படுத்திய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பணிகளும் இதன் கீழ் இடம்பெறவுள்ளன. அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையின் பிரதிபலன்கள் இவையாகும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கல்வியியல் ஒன்றியத்தின் ஆசிரியர்களுக்கான வருடாந்த கலந்துரையாடல் அமைச்சர் ஆர்மோன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை, மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சர் அனுஷியா சிவராஜா, ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான், மத்திய மாகாண சபை உறுப்பினர்களான எம் ரமேஷ், கணபதி கனகராஜ், உதயகுமார் ஆகியோரும், அம்பகமு பிரதேச சபை தலைவர், உறுப்பினர்கள், மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களைச் சேர்ந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய மாகாண கல்வி அமைச்சர் மதிப்புக்குரிய திருமதி அனுஷா சிவராஜா அவர்களே, இந்த சமுதாயத்தை வழிபடுத்தவும் நீங்க பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் ஆகிய மதிப்புக்குரிய முத்து சிவலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் வாகன விபத்து ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியும் பாடசாலைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியும் மோதிக்கொண்டதனால் இந்த விபத்து ஏற்பட்டது. வாழைச்சேனை இந்து கல்லூரி ஆசிரியர் SK கெமராஜன் இதில் உயிரிழந்துள்ளார். பாடசாலை சிற்றூழியர் கடும் காயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வாழைச்சேனை போலீசார் சாரதியை கைது செய்ததுடன் விபத்து சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வர்த்த விளம்பரத்தை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இம்முறை அரச வெசாக் வைபவம் மொனராகலை யுதங்கனாவையில் நடைபெற உள்ளது. தேசிய தொலைக்காட்சி யுதங்கனாவ ரஜமகா விகாரையில் இருந்து வெசாக் நோன்மதி தின நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், வெல்லச வெசாக் வலயம் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள 6 வெசாக் வலயங்களுக்கு இம்முறை ஊடக அனுசரணை வழங்கியுள்ளது. வெல்லச வெசாக் வலயம் வெள்ளவாய புத்தள மொனராகல நகரத்தை தொடர்படுத்தி நடைபெற உள்ளது. சசீந்திர ராஜபக்ஷ அமைப்பு, ஊவா மாகாண சபை, அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ள வெசாக் வலயத்தில் தோரணங்கள், வெசாக் கூடுகள் கண்காட்சி, பக்தி கீதங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வெசாக் நோன்மதி தின நிகழ்வுகள் யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் இன்று நடைபெற்றன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க தலைமையில் நடைபெற்ற வெசாக் நோன்மதி தின நிகழ்வுகளில் புத்த பெருமானின் போதனைகள், வெசாக் நோன்மதி தினத்தின் மகிமைகள் பற்றிய உரைகள் இடம்பெற்றன. தொடம்பாலக நகுல தேரர் மற்றும் மல்வன ஞானரத்ன தேரர் ஆகியோர் சமய நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்தனர். யாழ் மாவட்ட பாதுகாப்பு படை தலைமையகத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
මහා තෙරපාලන් වහන්සේ නමක් විදිහට 2013 ஆண்டு வாக்காளர் டாப்பை புதுப்பிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை இடம்பெறும் என தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாக்காளர்கள் தமது பெயரை வருடந்தோறும் வரிசைப்படுத்தி தேர்தல் வாக்குரிமையை பட்டியலில் சேர்த்துக் கொள்வது அவசியமாகும். இதன் காரணமாக வாக்குரிமை உள்ளவர்கள் அனைத்து வருடங்களிலும் கணக்கிடுவதற்கான பிசி ஆவணத்தை பூர்த்தி செய்து மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். ஒரு வருடத்தில் மாத்திரம் பதிவு செய்வதில் மாத்திரம் அதனை அடிப்படையாக கொண்டு அதற்கு அடுத்த வருடங்களில் வாக்காளர் டாப்பில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடும்ப தலைவருக்கான ஆவணப்பத்திரத்தை வழங்கும் நடவடிக்கை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையில் பூர்ணப்படுத்தப்பட்ட ஆவணத்தை ஒப்படைக்க வேண்டும். ஜூன் 1ஆம் தேதி 18 வயதை பூர்த்தி செய்யும் அனைவரையும் தேசிய அடையாள அட்டை அல்லது பிறப்புச் சான்றிதழ் அல்லது குறிப்பிடப்பட்ட ஆவணங்களை கொண்டு விவரங்களை குடும்ப தலைவர் முறையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜூலை 15ஆம் தேதி அளவில் எந்தவொரு வீட்டிற்கும் பிசி ஆவண பத்திரம் கிடைக்கவில்லையாயின் பிரதேச கிராம உத்தியோகத்தர் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் அது தொடர்பாக தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தம் காரணமாக வீடுகளை இழந்து மீள்குடியேறிய மக்களுக்கென ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் 500 மில்லியன் ரூபாய் செலவில் 1000 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப வைபவம் செங்கலடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வெலிகாகண்டி கிராமத்தில் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் எம் உதயஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் பெர்னார்ட் சாவேஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொன்றும் 5,50,000 ரூபாய் செலவில் 600 புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதுடன் தலா 4 லட்சம் ரூபாய் செலவில் 400 வீடுகள் புனரமைப்பு செய்யப்படவிருக்கின்றன. இலங்கை இறைமை கொண்ட நாடாக மாற்றமடைந்து இன்றுடன் 41 வருடங்கள் நிறைவு பெறுகின்றன. ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்தின் நிர்வாகத்தில் இருந்து 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி அது இறைமை கொண்ட ஜனநாயக நாடானது. ஆலையடிவம்பு பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த பாடசாலைகளில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் திறமை காட்டிய மாணவர்களுக்கு சிப்தோர புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. ஆலையடிவம்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபத்தில் கல்லூரி அதிபர் எம் கிருபை ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன், சமுர்த்தி முகாமையாளர் கே நேசராஜா, பிரதி கல்வி பணிப்பாளர் வி குணாளன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று கலாசார மத்திய நிலையத்திலும் இத்தகைய நிகழ்ச்சி இடம்பெற்றது. அக்கரைப்பற்று பிரதேச உதவி செயலாளர் எம் ரசான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர முதல்வர் முகமது ஷாக்கீர், பிரதி முதல்வர் MM ரிசாம், மாநகர சபை உறுப்பினர் AL ஜுனைதீன், பிரதேச சபை உறுப்பினர் K நஜிமுதீன் உட்பட சமுர்த்தி அதிகாரிகள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்ஹின்ன ஜாமியத்துல் அரபு கல்லூரியினரின் அழைப்பை ஏற்று மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்நாயக்க அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கல்லூரி அதிபர் ஷேக் ரஸான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் போது அரபு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் முதலமைச்சர் உரை நிகழ்த்தினார். இதனை அடுத்து அரபு கல்லூரியை அவர் பார்வையிட்டதுடன் நூலகத்திற்கு தேவையான திருக்குர்ஆன் பிரதிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த செங்காமம் கிராம மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒன்றிணைந்த செங்காமம் கிராம அபிவிருத்தி தொடர்பான உயர்மட்ட கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. செங்காமம் பலநோக்கு கட்டடத்தில் இடம்பெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் கிழக்கு மாகாண அமைச்சர் உதுமாலபே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தின் போது செங்காமம் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகள் காணப்பட்டன. திணைக்களங்களின் தலைவர்கள், பாதுகாப்பு படையின் தளபதிகள், போலீசார் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் பங்கு பெற்றினார்கள். புத்தளம் தம்பபண்ணி பிரதேச மக்கள் மத்தியில் தொழுநோயை கண்டறியும் வைத்திய முகாம் ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது. இந்த பிரதேசத்தில் 60 தொழுநோயாளர்கள் உள்ளமை கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த வைத்திய முகாம் அங்கு நடைபெற்றது. மேலும் 7 பேர் அங்கு அடையாளம் காணப்பட்டதுடன் 15 பேர் மேலதிக வைத்திய பரிசோதனைக்கென அழைக்கப்பட்டனர். புத்தளம் பிரதேச செயலக அதிகாரிகள், சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். உள்நாட்டுச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள்.
இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.